என்கிற வரையறை 18 வயதுன்னு வைத்தாலும் கூட இப்படிப்பட்ட பாலியல் வன்புணர்ச்சி குற்றங்கள், கேங்ரேப் என்கிற குழு வன்புணர்ச்சி குற்றங்கள், குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள், தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுகிற இவர்களுக்கான தண்டனை என்பதனை அவர்கள் செய்கின்ற குற்றத்தின் தன்மையை பொறுத்து மேஜருக்கு எப்படி தண்டனை கொடுப்பீர்களோ அது போன்ற ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும். எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்படிப்பட்ட குற்றம் புரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நபர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான மேஜருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தான் நிர்ணயிக்க போகிறது. எனவே நிர்ணயிப்பு என்பது அவர்களிடம் இருக்கிற பொழுது தவறான முறையிலே இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து விட முடியாது. எனவே நம்பிக்கை வைப்போம் நம்முடைய குழந்தைகள் நல்ல கமிட்டி மீது. எனவே அவர்கள் சொல்லட்டும், இந்த மிக மோசமான குற்றச்சாட்டுக்கு இவர் காரணமாக இருக்கிறார், குற்றம் புரிந்திருக்கிறார், எனவே இவர் 18 வயதுக்கு மேற்பட்டவருக்குரிய தண்டனையை பெறட்டும் என்று அவர்கள் சொல்லட்டும். அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது ஒரு பெண் என்கிற முறையிலே நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பெண்களின் குரலாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த திருத்தம் தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த குற்றச்செயலில் ஈடுபடும் பொழுது, அதாவது கொலை மற்றும் பாலியல் வன்முறை செயலில் ஈடுபட்ட ஒரு சிறுவனை நாம் இளைஞனாக பாவித்து இளைஞர்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்க வேண்டுமா என்பது கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்க முடியும். எந்த காலத்திலும் எந்த குற்றங்களுக்காகவும் ஒரு இளைஞனையும் சிறுவனையும் ஒன்றாக பாவிக்க இயலாது. அப்படி ஒன்றாக பாவிக்கும் சட்டம் நமது நாட்டில் கொண்டு வரப்படுமானால் அத்தகைய சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று இறுதியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பெழுதப்படும். இன்றைய நிலையில் ஒருவேளை இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள், இளைஞர்களை விட்டுவிடுவோம், சிறுவர்கள் இப்படி கொடிய குற்றங்களில் ஈடுபடும் பொழுது அவர்களை எப்படி திருத்த வேண்டும் என்பதை பற்றி அரசு சிந்தித்து அத்தகைய தண்டனையை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ இல்லை 10 ஆண்டுகள் சிறை தண்டனையோ சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அப்பத்தகைய தண்டனை அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாகும் என்று நான் நினைக்கிறேன்.